பிரைஸ் செல்லோன் கிறிஸ்துக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ இவனை ஆண்டு கொள்வாய் என்றார் என்று சொல்லி ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இது காயின் நன்மை என்கிற வார்த்தையுடைய பொருளை அறியாமல் போனபடியினாலே தன் சகோதரியை கொலை செய்தான். எந்த நிலம் அவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததோ அது சபிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாத பெரிதான பிள்ளை செல்வத்தை கர்த்தருக்குள் பெற்றுக்கொண்டான். கர்த்தர் அதை மீண்டும் பலியாக கேட்ட பொழுது அதை அவருக்கென்ற முதன்மையை செலுத்துகிறதுக்கு கடந்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது நிமித்தம் இதோ வானத்தின் நட்சத்திரங்களைப் போல அவன் சந்ததியை பெருக பண்ணார் என்று சொல்லி நாம் வேதத்திலே அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஏன்னா இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையானவர்களை தேவனுக்கு செலுத்தும் போது அவர் ஆசீர்வாதமான பலங்களை நமக்கு தந்து நம்மை நடத்துவார் என்கிறதை மறந்துவிடவே கூடாது. எனவே எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய நேரங்களிலும், நம்முடைய செயல்களிலும் தேவனுக்கு முதன்மையாய் விளங்கும்படியாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் அவருடைய நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். அவருடைய மேன்மையில் உங்களுக்குள்ளே ஆசீர்வாதமாய் உண்டாகும். ஆமேன்.